எல்லாருக்குமே வந்து போலீஸ் கேரக்டர் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு சில ஃபேஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் அவ்வளவு ஆப்டா சூட் ஆகும். அப்படிதான் எதிர்நீச்சல் சீரியல்ல கடந்த ஒரு வருடத்துக்கு மேல இவங்க தான் போலீஸ் கேரக்டர்ல வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அந்த கேரக்டர் பக்காவா சூட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது வேற யாருமே கிடையாதுங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல கொற்றவை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல போலீஸா நடிக்கிறாங்க தெரியுமா. இவங்களை பத்தின பயோகிராஃபி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்கலாம் வாங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த போலீஸ் கேரக்டர் அப்படின்றது சூட் ஆகாது. ஆனா போலீஸ் கேரக்டருக்குனே இவங்க வந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் கொற்றவை கதாபாத்திரம் இவங்களுக்கு அவ்வளோ ஆப்டா இருக்குங்க. இவங்களோட ஒரிஜினல் பெயர் தான் தாட்சாயினி. தாட்சாயினி வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேலூர் தான் இவங்களோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் வேலூர்ல தான் இவங்க காலேஜ் படிப்பையுமே வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களோட அப்பா பேரு சாந்த சொரூபன், அம்மா பேரு வந்து ஜோதி. அண்ட் இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாம் கார்ப்பரேட் வந்து படிச்சிருக்காங்க. அண்ட் அப்புறமா அந்த படிப்புக்கு ஏத்த மாதிரியே பினான்ஸ் அட்வைசரா கூட சில நாட்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களோட அப்பாவை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. ஏன்னா இப்படி ஒரு கதை இவங்களுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இவங்க அப்பாவை பத்தின விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாட்சாயினி அப்பா வந்து ஒரு சோல்ஜர். அதுவும் இல்லாம கார்கில் வார் 1999 நடந்தது தெரியுமா. அந்த கார்கில் வார்ல வீர மரணம் அடைஞ்சவங்க தான் தாட்சாயினி அவங்களோட தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல அவங்களோட அப்பாவை பத்தி ஒரு பெரிய பேராகிராஃபே வந்து அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது எங்க அப்பா வந்து இந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சாங்க. எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும். 1999 நடந்த இந்த கார்கில் வார்ல எங்க அப்பாவும் ஒரு சோல்ஜர், நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. திருமணமாகி கொஞ்ச நாள்லயே நான் பிறந்துட்டேன். எங்க அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. எங்க அப்பாவை நான் தொட்டது கூட கிடையாது. எங்க அப்பாவோட மூச்சு காத்து என் மேல பட்டது கூட கிடையாது. ஆக மொத்தத்துல எங்க அப்பாவை பத்தி எல்லாருமே சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததோ தொட்டதோ எதுவுமே இல்லைனாலும் எங்க அப்பாவோட பிரசன்ஸ் வந்து என்னைக்குமே நான் இருக்கு நம்புறேன். என் வாழ்க்கையில பல மோசமான நாட்கள்லாம் இருந்திருக்கு. அப்பெல்லாம் எங்க அப்பா போட்டோ கிட்ட போய் நான் எழுதிருக்கேன். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் எனக்கு அப்பா இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏங்கி இருக்கேன். அப்ப எல்லாமே எங்க அப்பா வந்து இல்லைனாலும் எங்க அப்பாவோட பிரசன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். நான் இன்ன வரைக்குமே எங்க அப்பாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன அப்பாவை பத்தின கதையை வந்து எங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்ணிருக்காங்க, என்ன எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கூட மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் அந்த போஸ்ட்ல வந்து சொல்லிருப்பாங்க. சோ இதை பார்த்த உடனே நிறைய பேருமே வந்து சொன்னது, ஓகே இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நம்ம தாட்சாயினி கூட இருந்திருக்கு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சாதிச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பினான்ஸ் அட்வைசரா இருந்தாங்களே அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவங்க வந்து மாடலிங்க்கு போயிட்டாங்க தன்னோட சின்ன வயசுல அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் 2021 மிஸ் தமிழ்நாடு அப்படின்ற விருது வந்து இவங்க வாங்குறாங்க. அந்த விருதுக்கு அப்புறமா இவங்க நிறைய ஃபேஷன் ஷோல வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய ஃபேஷன் ஷோ ஈவென்ட்ல வந்து ஜட்ஜா கலந்துக்கிறாங்க. அப்புறம் மிஸ் சவுத் குவீன் அப்படின்ற ஒரு ஷோலயுமே டாப் 6ல வந்து இவங்க வராங்க. அதை தொடர்ந்து நிறைய நகைக்கடை விளம்பரத்திலயுமே நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்லயுமே வந்து இவங்க மாடலா வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப பெரிய பிராண்ட். அப்படி தனக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே வந்து ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிதான் இவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் வருது. யார் அவள் அப்படின்ற இந்த ஆல்பமும் வந்து உங்களுக்கு ஒரு பக்கா ஹிட்டா இருக்கு. இது தொடர்ந்து இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வருது. அப்படிதான் பயணிகள் கவனிக்கவும் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலயுமே இவங்க வந்து நடிக்கிறாங்க. அந்த படம் ஓரளவுக்கு வந்து வெற்றி அடையுது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரதுக்கு முன்னாடியே பல டிவி ஷோக்கள்ல வந்து ரியாலிட்டி ஷோல இவங்க கலந்துருக்காங்க. விஜய் டிவில வந்து சம்திங் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டிருந்தாங்க. விஜய் டிவியோட விஜய் டக்கர் அப்படின்ற இன்னொரு சேனல்ல வரக்கூடிய ஒரு டேட்டிங் ஷோ அப்படின்னே சொல்லலாம். மாடல்ஸ் வந்து டேட் பண்ற மாதிரியான ஒரு ஷோ தான். அந்த ஷோல வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த மாடலா வந்து நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜீ தமிழ்ல பேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோலயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஈவன் அவங்க அம்மா கூட வந்து அந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து இப்ப இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்நீச்சல்ல கொற்றவை அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இவங்களோட நடிப்பும் சரி அண்ட் இவங்களோட பாடி லாங்குவேஜும் சரி போலீஸ்க்குனே ஏத்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் இதை பார்த்த எல்லாருமே வந்து கொற்றவை பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சன் டிவில இந்த எதிர்நீச்சல் சீரியலோட ப்ரோமோ வருது, அதுவும் கொற்றவை இருக்கிற மாதிரியான ப்ரோமோ வருது அப்படின்னா கொற்றவைக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. கொற்றவை வந்து இன்னைக்கு சூப்பரா எபிசோட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆஹா அடுத்த எபிசோடுக்கு வராங்களா, கண்டிப்பா அது வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே வந்து உருவாக்கிட்டாங்க தாட்சாயினி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தாட்சாயினி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரியல்ல மட்டும் தான் நடிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாதுங்க. இப்போ மறுபடியும் புதுசா அதே சன் டிவில ஒரு சீரியல் அறிமுகமாக இருக்கு, ஆடுகளம். இந்த ஆடுகளம் அப்படின்ற சீரியல்ல இவங்க யாமினி அப்படின்ற கதாபாத்திரத்துல வராங்க. அண்ட் இப்போதான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. இந்த யாமினி அப்படின்ற கதாபாத்திரம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த கொற்றவை கேரக்டர் வந்து பீட் பண்ற மாதிரி இருக்க போகுதா, இல்ல யாமினி அப்படின்ற அந்த கதாபாத்திரம் வந்து கொற்றவையை வந்து மறக்கடிச்சிருமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து இருக்கு. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே வந்து சொல்லுங்க. தாட்சாயினி வந்து பாத்தீங்கன்னா இப்போ யாமினி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க தெரியுமா, இது முழுக்க முழுக்க வந்து பாசிட்டிவான ரோலா இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுமே இருக்கு. ஒருவேளை பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பாக்குறதுக்கும் நிறைய பேர் வந்து ஆர்வமா தான் இருக்காங்க. அண்ட் இவங்க இந்த நடிப்புகள்லாம் நடிப்புக்கிறதுக்காகவே ஸ்பெஷல் ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா இவங்களோட ஒரு பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் இவங்க ஃபாலோ பண்றது வந்து இந்த ஃபேஷன் அப்படின்றதுனால ஃபேஷன்ல தான் வந்து பிஸியா இருந்தாங்க. ஒரு மாடலா இருக்கிறதுக்கும் இல்ல ஃபேஷன் பரேட் பண்றதுக்கும் ஃபேஷன் ஈவென்ட்ஸ் எல்லாம் போய் ஜட்ஜஸா கலந்துக்கிறதுக்கும் அப்படிதான் இருந்தாங்க. சோ அப்படி பார்த்து நிறைய பேர் இவங்களுக்கு அறிமுகமாகி தான் இவங்களுக்கு சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா இவங்க சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா நிறைய சேனல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு. ஆனா இவங்க ஃபேஷன் ஈவென்ட், அதாவது மிஸ் தமிழ்நாடு அண்ட் மிஸ் சவுத் குவீன் இதுல எல்லாம் வின் பண்ணும்போது இவங்க நிறைய சேனல்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சீரியல்ல இவங்களோட நடிப்பு வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே வந்து மீடியாக்களும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி தான் அப்பப்ப வந்து சீரியல்ல வந்துட்டு போகாம இல்லாம தொடர்ந்து கொற்றவை அப்படின்ற கதாபாத்திரத்துல எதிர்நீச்சல் சீரியல்ல இவங்களுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், இவங்க நடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல ரசிகர்களுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே கூடிய விரைவில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து காத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பிரபலங்கள் யாரா இருந்தாலுமே சரி அவங்களோட பயோகிராஃபியை நீங்க நம்ம சிறி சமூகம் சேனல்ல வந்து பார்க்கலாம். அப்படிதான் தொடர்ந்து பல பிரபலங்களோட பயோகிராஃபி வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையுமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரபலத்தோட பேரையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.